அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அவர் சொன்ன கருத்துக்களை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வள்ளல் பெருமான் யார்? அவர் என்ன செய்தார் என்று இந்த காணொளி இந்த வீடியோவில் சிந்திப்போம். வள்ளல் பெருமான் அருளிய மகா மந்திரம் என்னன்னா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு மகா மந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அவர் சின்ன ஒரு வாழ்க்கை குறிப்பு எங்க அவதரிச்சாரு அப்படின்னு ஒரு வாழ்க்கை குறிப்பை பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் மருதூர் கிராமம், வடலூர் கிராமத்துக்கு பக்கத்துல அவர் கணக்கராக வேலை பார்த்தவர் தான் ராமையா பிள்ளை. அவருக்கும் சின்னம்மைக்கும் மகனாக புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 5/10/1823ஆம் ஆண்டு வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் இவ்வுலகில் அவதரித்தார். அதாவது 5/10/1823 அக்டோபர் மாதம் பிறந்தாரு, அவதரித்தாரு. அவருக்கு சபாபதி பரசுராமன் அப்படின்னு 2 அண்ணன்கள் இருந்திருக்கிறாங்க. சுந்தராம்பாள் உண்ணாமலை அப்படின்னு 2 அக்கா இருந்திருக்கிறாங்க. மொத்தம் அவர் வீட்டில் 5 பேர் இருந்திருக்கிறாங்க. அதான் அவருடைய பிறப்பினுடைய அவதாரத்தினுடைய ஒரு குறிப்பு. வள்ளல் பெருமான் பன்முகத்தன்மை கொண்டவர். நூலாசிரியர் இருந்திருக்கிறாரு, உரையாசிரியர் இருந்திருக்கிறாரு, போதகாசிரியர் இருந்திருக்கிறாரு, ஞானாசிரியர், பதிப்பாசிரியர், வியாக்கியான கர்த்தர், சித்த மருத்துவர், சீர்திருத்தவாதி, அருட்கவிஞர், அருள் ஞானி என பன்முக ஞானத்தோடு விளங்கிய பெருமானார் பலவற்றில் முதன்மையாகவும் தனித்துவமாகவும் திகழ்ந்தார். பலமுகம் பல வித்தகர் வள்ளல் பெருமானவர்கள். வாங்க, அவர் செஞ்ச என்னென்ன புரட்சி செஞ்சாரு, என்ன மக்களுக்கு சேவைகள் செஞ்சாரு, அவரால் இந்த நாட்டு மக்கள் எப்படி பயனடைஞ்சாங்க அப்படின்னு ஒண்ணுன்னா பார்க்கலாம். திரு அருட்பிரகாச வல்லாரின் தனிப்பெரும் அருட்பணிகள் என்னென்னு பார்த்தோம்னா, அக்கால சமூகத்தில் நிலவிய மூட பழக்கங்கள் ஒழிய அரும்பாடுபட்டாரு வள்ளலார். அந்த கால சமூகத்துல, அதாவது ஒரு பிறந்து கிட்டத்தட்ட இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி 1823, இப்ப 202 வருஷம் ஆகுது. அந்த காலகட்டத்தில் நிறைய மூட பழக்கங்கள் இருந்தது. அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் மக்கள் சேர்ந்து போகணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டவர் தான் வள்ளலார் அவர்கள். 2, மக்களுக்கு திருக்குறள் வகுப்பை நடத்தி தானும் திருவாசகம் ஓதியவர் தான் வள்ளலார். அந்த காலத்திலே திருக்குறள் வகுப்பு நடத்திருக்கிறார். அவரு திருவாசகம் ஓதிருக்கிறார். நம்முடைய பாதிப்பு அவருடைய பாட்டிலையும் தெரியுது. திருக்குறளுடைய அவர் திருக்குறள் மேல பற்றி வச்சிருந்த மரியாதையும் அதை உள்வாங்கினதையும் அவருடைய பாட்டிலிருந்து நம்மளால தெரியுது. அதே போல திருவாசகமும் அவரோட பாட்டில் சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அவர் திருக்குறள் மேலேயும் திருவாசி மேலேயும் ஒரு தீராத ஒரு அபிமானம், அன்பு வைத்தவர் தான் திரு அருட்பிரகாச வள்ளலார். 3, தனது கொள்கைக்கென தனி மார்க்கம், அதாவது சன்மார்க்கம் கண்டவர் தான் வள்ளல் பெருமான். அந்த காலத்திலே தனக்குன்னு தனி வழி, தனக்குன்னு தனி கொள்கை, தனக்குன்னு தனி மார்க்கம்
அதை சன்மார்க்கம் அப்படின்னு வச்சு ஒரு தனி மார்க்கம் தனி வழிய கண்டுபிடிச்சவர் தான் வள்ளல் பெருமான். 4 தனது சன்மார்க்கத்திற்கென தனி கொடியை அறிவித்தவர் தான் வள்ளல் பெருமான். தனக்குன்னு தனி மார்க்கம் சொன்னாரு, அதுக்குன்னு என்னோட கொள்கைன்னு சொன்னாரு, அதுக்குன்னு கொடியே அறிவித்தார். தனி கொடி. இது நடந்தது எல்லாமே அந்த காலத்தில். இப்ப அவரோட 202வது பிறந்தநாள் முடிஞ்சிருக்கு. 5 சத்திய தர்மசாலை நிறுவி சாதி மதம் மொழி இனம் தேசம் கடந்து தர்மசாலைக்கு வரும் அனைவருக்கும் அன்னதானம் அளித்தவர்தான் வள்ளல் பெருமான். அன்னதானம் கொடுக்கணும்னே சத்திய தர்மசாலையும் ஒன்று கட்டினார். அதில் எந்த விதமான சாதி பாகுபாடோ மத பாகுபாடோ மொழி பாகுபாடோ இன பாகுபாடோ தேச பாகுபாடோ எதுவும் பார்க்காம அந்த தர்மசாலைக்கு வர்றவங்க எல்லோருக்குமே அன்னதானம் கொடுத்தார் அந்த காலத்திலேயே. 6 கடவுள் ஒருவரே, உயிர் பலி கூடாது, புலால் உண்ணக்கூடாது, இறைவனை ஜோதி வெளியில் தான் வழிபட வேண்டும் என சத்திய ஞான சபையை எழுப்பியவர் வள்ளலார். கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு தெய்வ வழிபாடுன்னு சொல்லிக்கிட்டு உயிர் பலியெல்லாம் கொடுக்கக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, இறைவன் ஜோடி வழியில் தான் வழிபட வேணும். அதுக்கோசமே சத்திய ஞான சபைன்னு ஒன்று எழுப்பியார். அவர்தான் வள்ளலார். 7 ஆன்மநேய ஒருபாட்டு நெறியுடன் அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்டியவர் வள்ளலார். எல்லா உயிரும் தன் உயிர் போல் எண்ண வேண்டும் அப்படின்னு ஆன்மநேய ஒருமைப்பாட்டோட எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கருணை காட்டியவர் தான் வள்ளலார் அவர்கள். 8 பசியை போக்கும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று போதித்தவர் வள்ளலார். பசியை போக்கணும். நம்மனால ஒரு உயிர் கஷ்டப்படுது, அது பசியாலேயோ வேற துன்பத்தாலேயோ நோயாலேயோ கஷ்டப்பட்டா அந்த உயிருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதுதான் மோட்சத்துக்கான ஒரு திறவுகோல் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னவர் தான் போதித்தவர் தான் வள்ளலார் அவர்கள். 9 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை உபதேசித்தவர் தான் வள்ளலார் அவர்கள். மற்றும் மனுமுறை கண்ட வாசகம், தெய்வமணி மாலை, அருட்பெருஞ்சோதி அகவல் என தேனென இனிக்கும் திரு அருட்பாவை அருளியவர் தான் வள்ளலார் அவர்கள். மனுமுறை கண்ட வாசகங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பாவம் செய்தோனோ அப்படின்னு ஆரம்பிப்பார். அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்க கேட்க. அதெல்லாம் தனித்தனி வீடியோ போடுறோம். தெய்வமணி மாலை அந்த ஒருமையுடன் நினைவு திருமலரிடையே நினைக்கின்ற உத்தமர்தம் உறவ வேண்டும் அப்படின்னு தெய்வமணி மாலை அழகிட்ட நிறைய பாட்டு பாடிருக்காரு கந்தக்கோட்டத்தில் சென்னையில். அது மாதிரி நிறைய நம்மளுக்கு அது அருட்பெருஞ்சோதி அகவல், இப்படி தேனென இணைக்கும் திரு அருட்பா. இந்த திரு அருட்பா மொத்தம் 6 திருமுறையாக தொகுத்திருக்கிறாங்க. முதல்ல 5 திருமுறை ஒரு புத்தகமாகவும் கடைசி 6வது திருமுறை தனி புத்தகமாகவும் நூலாக வெளியிட்டிருக்கிறாங்க. கடைசியில் அந்த வீடியோட கடைசியில் அந்த புக்கினுடைய இமேஜை அந்த புக்கினுடைய ஒரு நகலை காமிக்கிறேன் பாருங்க. 10 என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே என மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தவர் தான் வள்ளலார். மரணமில்லா பெருவாழ்வு இந்த வார்த்தை எந்த மொழியிலையும் எந்த நாட்டிலையும் சொன்னதாக சரித்திரமே இதை வழி கேள்விப்பட்டது இல்லை. ஐயா ஒருவர் தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு சொன்னார். அதையும் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே, இறப்பையும் ஒழிச்சிட்டு சன்மார்க்கத்தோடு இருந்தால் நம்ம மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்றார். 11 பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று நமக்கு வழிகாட்டி அருட்ஜோதியில் கலந்தவர்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள். சன்மார்க்க சங்க நெறிகள். ஐயா அவர்கள் தனியாக ஒரு சன்மார்க்கம், தனக்குன்னு ஒரு மார்க்கம்
அது சன்மார்க்கம் சொன்ன. அதுக்குன்னு அந்த நெறிகள் கொள்கைகள்லாம் வகுத்தாங்க. அது என்னென்ன நெறி கொள்கைகள் அப்படின்னா, கடவுள் ஒருவரே, அவரை உண்மையான அன்புடன் ஒளி வடிவில் வழிபட வேண்டும், அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சிறு தெய்வ வழிபாட்டையும் தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கொடுப்பதையும் விளக்க வேண்டும். புலால் உண்ணக்கூடாது, எவ்வுயிரையும் கொலை செய்யக்கூடாது. சாதி சமய மத இன வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். எவ்வுயிரையும் தம்முயிர் போல் நினைத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். பசி தவிர்த்தலாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோல். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. இறந்தவர்களை எரிக்காது புதைத்தல் வேண்டும். கருமாதி திதி சடங்குகளை தவிர்த்தல் வேண்டும். இப்படின்னு தன்னுடைய சன்மார்க்கத்துக்குன்னு தனி கொள்கை. இந்த கொடி மேலே மஞ்சளும் கீழே வெள்ளையும் இருக்கிற மாதிரி தன் மார்க்கம், தன் வழி, தன் கொள்கைக்குன்னு கொள்கையை வெளியிட்டார், கொடியை வெளியிட்டார் நமது ஐயா அவர்கள். எனவே நாமும் அன்னதானம் செய்வோம், எல்லா உயிர்களையும் நேசிப்போம், வள்ளலாரின் சன்மார்க்க கருத்துக்களை ஏற்போம், வள்ளலாரின் புகழ் பாடுவோம், அதன் மூலம் மரணமில்லா பெருவாழ்வை அடைவோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.